Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஐஎஸ்ஆர்ஓ வந்து கழிஞ்ச 65 வருஷமாட்டு வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் பயங்கர சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம நேஷனல் குரோத்துக்கு அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடிஜி அவங்க தலைமைகளில் நிறைய கான்ட்ரிபியூஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த லான்ச் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டு, சேட்டலைட் டெவலப்மெண்ட்டு, தென் அப்ளிகேஷன், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் 20,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எல்லாரும் முழுக்க முழுக்க வேலை செய்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரீஸ், அகாடமியா, ஐஐடி மெட்ராஸ், இந்த மாதிரி அகாடமியா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு நேஷனல் ஸ்பேஸ் ப்ரோக்ராமாகும் இது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஐஐடி மெட்ராஸுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ நம்ம டைரக்டர் காமகோடி சார் கூட இருக்கிறாங்க. அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் இங்கே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் இங்கே வந்து எல்பிஎஸ்சி அண்ட் விஎஸ்எஸ்சியில் டைரக்டராக இருந்தாங்க. மார்த்ரி ப்ராஜெக்ட் டைரக்டர் தொடக்க காலத்தில் இருந்தாங்க. அவங்க நினைவாட்டு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் தெர்மல் அண்ட் ஃப்ளூயிட் சயின்சஸ் இன்றைக்கி இனாகுரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐஎஸ்ஆர்ஓ ஃபண்ட் பண்ணியிருக்கு. ஐஐடியில் நிறைய இது பண்ணியிருக்காங்க, இடம்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு லேப் ஆர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லுவேன். இது ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த கண்ட்ரி. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச் வெஹிக்கிள்னு எடுத்தாலும் சரி, இல்லை செயற்கைக்கோள்னு எடுத்தாலும் சரி, தெர்மல் அண்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோ பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல். ஏன்னா தெர்மல் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். when the module re-enters, so much heat is generated. How to handle that heat flux? When a rocket crosses the dense atmosphere, so much thermal energy is generated. So handling those things. And satellite local electronic products, so much energy it will generate. So the heat has to be dissipated out in a smart and intelligent way. So towards that, and இப்போ நாங்கள் புதுசாக NGLU நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சை டெவலப் பண்ணுறோம். அதுக்கு லாக்ஸ்மித் இன்ஜின் டெவலப் பண்ணுறோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா தெர்மல், ஃப்ளூயிட் ஃப்ளோ, கம்பஸ்ட், இந்த அனாலிசிஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதுசாக சேட்டலைட்ஸ் வி ஆர் மேக்கிங். நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 55 சேட்டலைட் இந்த ஆர்பிட். another 3 to 5 years இந்த நம்பர்ஸ் வில் கோ டு ஆல்மோஸ்ட் 155 சேட்டலைட்ஸ். அப்போ அதுக்கு நிறையா இந்த மாதிரி தெர்மல் ஃப்ளூயிட் ஃப்ளோ வேணும். அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த லேப், இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார்ம் பண்ணது ரொம்ப பயன்படும். இல்லை, இஸ்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பழைய சைக்கிளில் ராக்கெட்டை கட்டி கொண்டு போயிட்டு இருந்தோம். பழைய ஒரு மாட்டு வண்டியில் சேட்டலைட்டை கொண்டு போனால் இந்த மாட்டு வண்டி சைக்கிள் காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு லீடர்ஷிப் ரோலுக்காக நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2-3 தோணும். ஒன்று வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓ திட்டங்கள் அதனுடைய வெற்றிக்கு மெயின் காரணம் அங்கே உள்ள த லீடர்ஷிப் ரோல் இஸ் வெரி குட் லீடர்ஷிப் ரோல். அண்ட் வி ஹவ் காட் எ வெரி ஓப்பன் கல்ச்சர். ஓப்பன் கல்ச்சர்னா அந்த இதை வந்து தமிழில் சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு என்ஜினியர் சேர்மன் கொஸ்டின் பண்ணலாம் டெக்னிக்கலி. ஆனால் நாங்கள் தப்பாட்டு ஒன்றும் கிடையாது. அவங்க சரின்னா தட் இஸ் கரெக்ட். டெக்னிக்கலி எது கரெக்டோ அதை அக்செப்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இட்ஸ் ஓப்பன் ஒர்க்கிங் கல்ச்சர். மொத்தத்தில் வந்து ஒரு டீம் ஒர்க். நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபெய்த் உண்டு ஆன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். எப்படின்னா த ஆர்கனைசேஷன் அண்ட் த கண்ட்ரி இஸ் அபவ் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நாட் அபவ் திஸ். அதனால எல்லாருக்குமே அது தெரியும். எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கில் ஒரு தேசிய ஒரு எண்ணத்தோடு இந்த ஸ்ட்ரென்த் எங்களுடைய அப்துல் கலாம்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ ஒரு சேட்டலைட் செய்கிறோம். நாசா NISAR சேட்டலைட், நிசார் சேட்டலைட், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபர்ச்சர் சேட்டலைட். அந்த சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா பாதி பேலோடு வந்து நாசாய்க்குள்ள பேலோடு, US பேலோடு, JPL வந்துருக்கு. பாதி பேலோடு நம்ம பேலோடு, எல்லாம் சேர்த்து சேட்டலைட் ஆகின பொறுப்பு இந்தியாவுக்கு. அதை வந்து இந்த இந்தியாவும் நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் நாசாவும் சேர்ந்து செய்த செயற்கைக்கோளை எங்க ராக்கெட் மூலம் விண்வெளியில் அனுப்ப போகிறோம் என்று நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அமெரிக்காவில் சொன்ன போது கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கோடிக்கணக்கான பைசா கிடைச்சா கூட அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். G20 சேட்டலைட் பார்த்தீங்கன்னா 20 நாடுகளுக்காக நம்ம செய்யிட்டு இருக்கோம். சேட்டலைட் நம்மளாகவும் செய்கிறோம். பேலோட் பாதி 40% நம்மகிட்ட இருந்து ஒரு 60% மற்ற நாடுகள்ல இருந்து அதை நம்ம அனுப்ப போகிறோம். 20 நாடுகளும் யூஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பெருமையாக இருக்கு பாருங்க. இப்படி வந்து நீங்கள் வந்து இந்த உங்கள் கேள்வி சசியாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டீம் ஒர்க் வித் வின்-வின் சிச்சுவேஷன்.
We never consider any setback as failure. We consider a setback as an opportunity to learn and grow further. And we strongly believe individuals are nothing. It is a team which is important. And we also handhold academia and the industry partners. Without them, we cannot have such a program. So all these things are secrets of the success. Give a highlight on the future. What are the plans for the year? How many launches? ஃபியூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே ஒரு பிஎஸ்எல்வி ஆர்ஐசாட் ஒன்று அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு ககன்யானுக்குள்ள ப்ரோக்ராமுக்கு ஒரு TVD2 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். நிசார் சேட்டலைட் என்ஐசார் சேட்டலைட் அனுப்ப போகிறோம். ஒரு கமர்ஷியல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஃப்ரம் யூஎஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் நம்ம நாடே கேட்டுருக்காங்க, நீங்கள் இதுக்கு ஸ்பேடக்ஸ் அங்கே ஸ்பேஸக்ஸில் கொண்டு போய் நம்ம செயற்கையோடு அனுப்புனாங்க கேட்டாங்க. நம்ம செயற்கைக்கோள் பெருசு, அதே மாதிரி அவங்க ஒரு செயற்கைக்கோளை நம்ம மார்க் 3 மூலம் அனுப்ப போகிறோம். G1 ஆட்கள் அனுப்பக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அன்க்ரூட் மிஷன் இந்த வருஷமே நடக்கும். G1 வித் ஹியூமனாய்டு வயோமித்ரா வச்சு அதை அனுப்ப போகிறோம். மற்றபடி வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் எஸ் ரோல்ட் அவுட் த ஸ்பேஸ் செக்டர் ரிஃபார்ம் 5 PSLV இண்டஸ்ட்ரி கன்சோர்ஷியம் செய்யிட்டு இருக்காங்க. அதுக்கு உள்ள PSLV இந்த வருஷமே சக்ஸஸ் அனுப்ப போகிறோம். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. The new administration putting so many restrictions on tariff, do you think it will have an impact on the bilateral in terms of? I consider whatever is happening in the world, whatever is happening in the country is an opportunity for us to contribute significantly and take the space program forward. அது வந்து நான் வந்து சொல்றது வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2040 இந்தியாவில் தயாரித்த ஏவூர்தி மூலம் லான்ச் வெஹிக்கிள் மூலம் இந்தியர்களை நிலாவுக்கு அனுப்பி தரையிறங்கி வெற்றிகரமாக கொண்டு வருவதாட்டு நமது பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இதோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் கிடைக்காட்டு கூட அதுக்குள்ள வேலைகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ள வேலைகள் செய்யுது. இல்லை, அந்த குலசேகரப்பட்டினம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மோடிஜிக்கு தான் பயங்கர பெருமை. அதை சொல்லணும். அவங்க விஷன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய ராக்கெட் லான்ச் பண்ண வேண்டியது. அதனால நம்மகிட்ட இப்போ 2 லான்ச் பேட் தான் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இன்னும் 2 லான்ச் பேட் செய்ய போகிறோம். ஒன்று 3ஆவது லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டாவில் வருது. அடுத்தது செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ் SLC அது தூத்துக்குடியில் அது நம்ம செய்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் தான் அதை வந்து இனாகுரேட் பண்ணாங்க எங்கள் தூத்துக்குடியில் இருந்து. அதில் நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ள நிறைய ஃபெசிலிட்டி வருது, ஒன்றா வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு ஃபெசிலிட்டியை என்னுடைய நண்பர் ஸ்ரீஹரிகோட்டா டைரக்டர் ராஜராஜனுக்கு கூட தான் இருக்காங்க. அவங்க வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி நிறைய இது வரப்போகுது. எல்லாம் செய்யிட்டு 2 years 24 monthsக்குள்ள அங்கேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கமிஷன் பண்ணி ராக்கெட் இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு குழந்தை வந்து பிறந்து நடக்கும்போது எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒலிம்பியாடில் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த டார்கெட் மைண்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் 4 வயசுல அப்படி ஓடப்படும். 4 வயசுல ஒரு ஸ்டெப்பாக இது பண்ணி அப்படி ஸ்டெப்பாக போய் அப்படி போகணும். அப்படிப்பட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முத இந்த ஸ்ரீஹரிகோட்டாயிலேருந்து என்னது போச்சு, ஒரு சின்ன சவுண்டிங் ராக்கெட் போச்சு. இன்னைக்கு என்னது போகுது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சர் 1000 டன் எடை உள்ள நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சர் அங்கேருந்து போகுது. அது எத்தனை வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டா ஆரம்பிக்கும் போது தொடக்கத்தில் ஒரு சின்ன சவுண்டிங் ராக்கெட் ஒரு 10 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைகளோடு அதை கொண்டு போக முடியாது, லோயர் ஆர்பிட்டுக்கு. இன்னைக்கு SLC ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அந்த குரோத்தை பார்த்துக்கிடணும். முத அங்கேருந்து ஒரு சின்ன ராக்கெட்டு போச்சு. சின்ன ராக்கெட்டுன்னா 5 கிலோகிராம் 10 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோள்களை கொண்டு போடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ராக்கெட்டு தான் அங்கேருந்து அனுப்பணும். இன்னைக்கு அது 30,000 கிலோகிராம் எடை உள்ள இதை கொண்டு போகிறதுக்குள்ள கெப்பாசிட்டி அங்கே வளர்ந்துருக்கு. SLC ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கிறோம்னா அந்த 10 கிலோகிராமில் ஆரம்பிக்கல, 500 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோளை கொண்டு போகக்கூடிய ராக்கெட். ஸ்மால் சேட்டலைட்னா ஸ்மால்னு நினச்சிடாதுங்க. 500 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோள் போடுவதாக அந்த பேர் ஏதோ ஸ்மால் சேட்டலைட்னு வந்துருச்சு. ஏன்னா எங்கிட்ட ரொம்ப பெரிய ராக்கெட்டுனால ஒரு ஸ்மால்னு சொல்லியிருக்கோம். அதனால ஸ்மால்னு நினைச்சிடாதுங்க. அந்த ஸ்மால்ங்கிறதே ஒரு PhD ஸ்டாண்டர்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு தான் விவகாரம் தொடர்பாக நாசாவுடைய ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகளை இஸ்ரோ எந்த அளவுக்கு உன்னிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? இஸ்ரோ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க வெற்றிகரமாட்டு திரும்புவாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணும்போது நிறையா
தடைகள் வரும், நிறைய இது வரும். எடுத்த உடனே எல்லாம் சக்ஸஸ்னா அப்போ ராக்கெட்டே விடாண்டாம, டெஸ்டே பண்ணாமல் அனுப்பிடலாம. ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்டெப்பாக அவங்க பண்ணி அவங்கள வெற்றிகரமாக கொண்டு வருவாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம செய்யும்போது மற்றவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம செய்யும்போது தோல்விகள் என்ன வந்துருக்கு, இதிலெல்லாம் இருந்து பாடங்கள் படிக்கணும். ஏன்னா a smart man and intelligent organization will learn the lessons from us as well as others. So we are learning all the things and everything will be implemented to ensure our Gaganyaan mission is successful in the first attempt. நான் சொல்லட்டுமா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டைரக்டராக வரனாலோ, இப்போ காமு சார் இருக்காங்க டைரக்டர்னா எடுத்தோடனே டைரக்டர் வர முடியாது இல்லையா. அவங்களுக்கு கொஞ்சம் பேர் படித்து கொடுத்து, பிரைமரி ஸ்கூலில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்து, ஹை ஸ்கூலில் கொடுத்து, அதுக்கு பிறகு பிஹெச்டி பண்ணி அப்படி தானே வர முடியும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர் இருக்கவங்க எல்லாருக்குமே எங்களுடைய ஆசிரியர்களும் அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெய்வங்கள் மாதிரியாக நான் நினைக்கக்கூடியது. ஆசிரியர்களை தெய்வத்தை வந்து அவங்க பேசுகிறத நம்ம பார்க்குறது. அதனால அவங்க எல்லாம் படித்து தரதெல்லாம் வச்சு தான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சாரங்கி, சுனில் சாரங்கி, அவர் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரியாது. எம்டெக் எனக்கு கைடுன்னு சொல்ல மாட்டேன், குருன்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி பிஹெச்டி வந்து ப்ரொஃபஸர் பிஎன் ஸ்ரீதர், சுனில் சாரங்கி. அது மாதிரி டாக்டர் ஏ முத்துநாயகம் சார். அது ஒன்று சொல்லி, முத்துநாயகம் சார் யாரும் தெரியுமா? ஆற்காடு ராமச்சந்திரன் சார் இருக்காங்களே, என்ன ஒரு சின்ன இதை இனாகுரேட் பண்ணோம் இல்லையா, அவங்க ஸ்டூடெண்ட். அப்போ அவருக்கு மூலம் எங்கள் ஆற்காடு ராமச்சந்திரன் சாருக்கு நாலேஜ், முத்துநாயகம் சாருக்கு வந்து அதுலேருந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு பேற்று எனக்கு கொஞ்சம் போல் நாலேஜ் இருக்குது. அது மாதிரி இந்த தெய்வங்களாட்டாக நாங்கள் ஆசிரியர்களை பார்க்குறது. அதனால இந்த அகாடமி இன்ஸ்டியூட் வரும்போதே எனக்கு என்ன அப்படின்னா, நான் சும்மா ஒரு பில்டிங்கை பார்க்குறது இல்லை, ஒரு பெரிய ஒரு டெம்பிள் ஆஃப் நாலேஜுக்குள்ளே போகிறது மாதிரி தான் நாங்கள் நினச்சி கும்பிட்டு தான் உள்ளே வாரது. அப்படிப்பட்டவங்களாக யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி சார். இப்போ ஜென்ரலே நிறைய சயின்ஸ் இதில் ஃபீல்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இஸ்ரோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் கொஞ்சம் ஜாப் தான் உண்டு. நான் யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஐஎஸ்ஆர்ஓ மாத்திரம் இல்லை, எந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணாலும் யூ ஷுட் ஒர்க் வித் ஏ சிங்கிள் மைண்டட் டிவோஷன். நமது நாடு வந்து 1947 சுதந்திரம் கிடைக்கும்போது இருந்தது ரொம்ப, உங்களுக்கு கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும். 97.5% பீப்புள் பிலோ த பாவர்ட்டி லைன். ஒரு ஐஐடி கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐஐடி இப்போ ஐஐடி கரெக்ட் தான் வந்து ஐ எம் சோ பிளஸ் டு பி ஒன் ஆஃப் த அலுமினி ஆஃப் தட் ஐஐடி. அதுக்கப்புறம் தான் இந்த ஐஐடி சிஸ்டம்லாம் வந்துருக்கு. அது மாதிரி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் சோ மெனி ரிசர்ச் லேப்ஸ், DRDO labs, ISRO labs and DAE system. So much growth has happened in 77 years. I have a strong faith and I am with Modi ji, and yes, honorable Prime Minister has clearly is having vision that India should become a developed country, and 100% it will become a developed country. All the youngsters, please work together, work happily and contribute for making this country as a developed country before we celebrate 100 years of independence. Thank you.